தூக்கத்துல எழுப்பி விடுறேன். சரி அண்ணி. வீட்டு பிரச்சனையெல்லாம் நீ உன் மனசுலயும் ஏத்துக்க கூடாது, உன் மைண்ட்லயும் ஏத்துக்க கூடாது. இது நீ படிக்க வேண்டிய காலகட்டம். படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, ஃபோக்கஸ் பண்ணு, சரியா? நாளைக்கே உன் பெரிய அண்ணனுக்கு நீ காலேஜுக்கு போய் படிக்கிற விஷயம் தெரிஞ்சா அவரே அதுக்கு சம்மதிக்கிற அளவுக்கு உன்னோட மார்க் பேசணும். சரிங்க அண்ணி. சரி, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் உள்ள போறேன், நீயும் வரியா? இல்ல அண்ணி, பெரிய அண்ணன் வர வரைக்கும் நான் படிச்சிட்டு இருக்கேன். அது வர்றத பாத்துட்டேன்னா புக்கை மறைச்சு எடுத்துட்டு உள்ள வந்துடுறேன். பெரிய அண்ணன் வர வரைக்கும் எதுக்கு நீ டைம் வேஸ்ட் பண்ணணும்? சரி, ஓகே, நீ படி. பெரிய அண்ணன் இல்லையா, சின்ன அண்ணன் தான் வருது. அதனால நம்ம தைரியமா படிக்கலாம். ஐயோ, டேய் அத்தியா, என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்னையாடி நீ ஆம்பளன்னு கேட்ட? உன்னோட வாயை உடைச்சு இந்த கார்த்தி ஆம்பளை நிரூபிக்கிறேன்டி, நிரூபிக்கிறேன். ஐயோ, குடிச்சிட்டு வந்திருக்கே. சத்யா, நான் வரேன்டி. உன்னாலதான்டி எல்லா பிரச்சனையும். என்ன இது? யார் இது? ரோஹிணி, நீயா? வா. ஐயோ, என்ன ஏற்கனவே நீ குடிச்சதுனாலதான் இவ்ளோ பிரச்சனை நடக்குது. அன்னைக்கு நீ பத்த வச்ச நெருப்பே இன்னைக்கு வரைக்கும் அணையாம பத்திக்கிட்டே எரியுது. இதுல என்னடான்னா, அத பத்தி கவலையும் பயமும் கொஞ்சம் கூட இல்லாம இப்படி நீ மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்கே. என்ன ரோஹிணி, உங்க அண்ணன் இனிமே குடி கூடாதுன்னு நினைச்சேன். இன்னைக்கு ஏன் திரும்ப நான் குடிச்சேன்? அவ உங்க எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்தி என் மூஞ்சில காரி துப்பி என்ன அசிங்கப்படுத்தியா ரோஹிணி. அவளுக்கு நான் தகுந்த பதிலடியை கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு தான் குடிச்சிட்டு வந்தேன். சொன்னா கேளு, நான் உள்ள போகாத. ரோஹிணி விடு, நீ என்ன உள்ள போகாதனே. உள்ள வந்து நீ வேடிக்கை மட்டும் பாரு. சொன்னா கேளு, வேணானே. அவளை நான் சும்மா விட மாட்டேன். வா, சொல்றது நீ வா. ப்ளீஸ் நான் வாங்க சொன்னா கேளுண்ணா. ஐயோ, என்ன சொல்றத கேளுண்ணா. அண்ணா பிரச்சனை வேணாண்ணா, வாண்ணா. சொன்னா கேளு, வாண்ணா. சத்யா, என்ன விடுங்கறல. என்னடா பண்ணிட்டு இருக்க? கார்த்தி மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கே. ஐயோ, ஆமா பாட்டி, வாங்க போய் பார்க்கலாம். ஐயோ, என்னாச்சு மருமகனே? மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்க? டேய் கார்த்தி, உனக்கு ஒரு தடவை சொன்னா புத்தி வராதாடா? நீ குடிச்சிட்டு போய் அந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டுனதுனாலதான் இந்த குடும்பமே இப்ப வரைக்கும் அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீ என்னடானா மறுபடியும் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கிய? இன்னும் இந்த குடும்பத்துல இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிம்மதியை நாசம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா? அப்பா இல்லப்பா. இல்லடா, இல்ல இல்ல. மாமா, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னோட அண்ணன் அண்ணி உங்க எல்லாரையும் ரொம்ப சித்திரவதை பண்றாப்பா. அதனால தாங்கிக்கவே முடியலப்பா. அதோட அவ கொடுத்த லிஸ்டால எங்க அண்ணன் மயக்கம் போட்டே விழுந்துட்டாரு. அதெல்லாம் கேட்கும் போது என் உடம்பு துடிக்குதுப்பா, என் மனசு துடிக்குதுப்பா. அதுக்கு குடிச்சிட்டு வந்தியா? குடிச்சா எல்லாம் சரியா போயிடுமா? ஐயோ இல்ல பாட்டி, குடிச்சாலும் சரியா போவாது. அதனால குடிச்சிட்டு வந்து இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஒருவேளை அதனால எல்லாமே சரியாவலாம். என்ன சொல்ற? என்ன பண்ண போற நீ? அண்ணே, அவளை இப்பவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு விரட்டி அடிக்க போறேன். ஐயோ, டேய் என்னடா உளறிக்கிட்டு இருக்க? நான் உளரலப்பா, உண்மையதான் சொல்றேன். நீங்க எல்லாருமே நிம்மதியா இருக்கணும்னா அவன் இந்த வீட்ல இருக்க கூடாதுப்பா. என்ன யாரும் தடுக்காதீங்க. ஏன் இப்படி பண்ற? நீ இப்படி பண்ணாத அண்ணே, என்ன தடுக்காதீங்க. நீ அவளால இந்த வீட்டோட நிம்மதி சந்தோஷம்
எல்லாமே போச்சு. ஓ டேய் நீ யாருமே தடுக்க கூடாது. இன்னைக்கு வாயை அவ்வளவு மூடுடா. நான் பாத்துறேன். நீங்க எல்லாருமே என்னோட நல்லதுக்காக யோசிக்கும் போது நான் உங்க எல்லாரோட நல்லதுக்கு யோசிச்சு இதை பண்ணிதான் நீ ஆகணும். என்ன தடுக்காதீங்க. ஏய், கல்யா, ஏய், வெளிய வாங்க. வெளிய வாங்குறேன்ல. வா. ஏய், லிஸ்டா குடுக்குற லிஸ்ட். ஏய், என்ன சொன்ன? நீ என்னடி சொன்ன? நீ கொடுத்த லிஸ்ட்ல இருக்க பொருள்லாம் நான் வாங்கி கொடுக்கலனா நாமளே இல்லைன்னு தானே சொன்னேன். ஏய், நான் எதுக்குடி உனக்கு வாங்கி தரணும்? ஓ, இந்த கயிறை என் கழுத்துல கட்டினல, இதுக்காக நீ வாங்கி கொடுத்துதான் ஆகணும். ஏய், இது வெறும் கயிறு தானடி. நீதான் கட்டன் ரைட்டா கரரா சொல்லிட்டிய. நீ எனக்கு பொண்டாட்டியும் இல்ல, நான் உனக்கு புருஷனும் இல்லன்னு. அப்புறம் எதுக்காக நான் உனக்கு வாங்கி கொடுக்கணும்? வாங்கி கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்படின்னா நீ ஆம்பளே இல்லன்னு ஒத்துக்கிறியா? ஐயோ பொறுக்கி ராஸ்கல், என்னடா சொன்ன? ஏய், சே, நிறுத்துறே. உன்ன மாதிரி என்ன கேடு கட்டவன் நினைச்சியா? ஏய், உனக்கு இப்ப ஒரு சான்ஸ் தரேன்டி. நான் கட்டின தாலிய இல்ல 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 இந்த மஞ்ச கைத்த இப்பவே கழட்டி வச்சுட்டு வெளியே போடி. டேய். ஏய், இல்லன்னு வையு, நான் உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போக தாங்க கார்த்தி, என்ன கார்த்தி பேச்சு இது? மாட்டேன். அண்ணே, தயவு செஞ்சு நீங்க யாரும் என்ன தடுக்காதீங்க. நீங்க எல்லாரும் சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய், டேய். நான் சொன்னதை நீ செய்யலன்னு வையா, நான் செய்வேன்டி. உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போவேன். என் சவாலை ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிறியா? போடி வெளியே, போடி போடி வெளியே. சத்யா, சத்யா, வேணாண்டி. ஏய், உன்னை என்ன பண்ற பாரு. ஏ சின்னவனே, ஏன்டா குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற? என்ன அவதான்? இப்படி அடி வாங்கி சாகணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தாடா? இந்த மாதிரி கேவலப்பட்டு போயிட்டியேடா. ஐயோ சத்யா, நீ நடந்துக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. கார்த்தியை நீ புருஷனா நினைக்க வேணாம், ஆனா ஒரு மனுஷனா நினைச்சு நடந்துக்கோ. யாரு மனுஷன்? இவனா மனுஷன்? குடிச்சிட்டு வந்து ஒரு பொண்ணோட கழுத்துல அவ இஷ்டமே இல்லாம ஃபோர்ஸ் பண்ணி கட்டாய தாலி கட்டியிருக்கானே, இவெல்லாம் மனுஷனா? இப்ப குடிச்சிட்டு வந்து என்னையே கொல்லுவேன்னு மிரட்டுறானே, இவன் மனுஷனா? என்ன இருந்தாலும் ஒருத்தனை ஆம்பளையான்னு கேட்டு அவமானப்படுத்துறது தப்பு இல்லையா? குடிச்சிட்டு வந்து என்கிட்ட வீரத்தை காட்டுறவன ஆம்பளையான்னு கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? இவனுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல?